பக்கத்திலே ரொம்ப தூய்மையான ஒரு பொருள் எதுன்னா பால். அதில் இந்த தாய்ப்பாலுக்கு இணையானது வேறு எதுவுமே சொல்ல முடியாது. நான் ஒரு சித்த மருத்துவர் என்பதனால சொல்கின்றேன். தாய்ப்பாலுக்கு இணையான இன்னொரு பால் இருக்குமானால் அது தேங்காய் பால். தேங்காய் பால் வந்து ரொம்ப நல்லது. இந்த வைத்தியத்தில் என்ன பண்ணுறாங்க, டாக்டர்லாம் சேர்ந்து எல்லோரும் வியாதி ஆக்கணும்னு தேங்காய் சாப்பிடாதீங்க, உங்களுக்கு கொலாஸ்ட்ரால் வந்துடும், கொழுப்பு அதிகமாகிடும்னு சொல்லி தேங்காவை ஒதுக்க வச்சுட்டாங்க. தினமும் வந்து காலையில் தேங்காய் சட்னி நிறைய சாப்பிட்டா நம்ம செந்தில் மாரி பலபலன்னு இருப்பீங்க. தேங்காய் சட்னி வந்து நிறைய சாப்பிட்றது நல்லது. ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, இரவு வந்து தேங்காவை சின்னதாக வெட்டி அதில் வெல்லத்தை போட்டு இரவு அந்த ஒரு முடி தேங்காய், எங்கள்கிட்ட ஒரு வாத்தியார் இருக்கார், அவர் ஒரு முடி தேங்காய் மட்டுமே சாப்பிடக்கூடியவராக அவர் இருப்பார். அதுமாரி வந்து பால் வண்ணன் பாலை போன்ற ஒரு தூய்மையான ஒரு மனிதர் ஐயா அவர்கள் வந்து அங்கே நிறைய சேவைகள் செய்துட்ருக்காங்க. ஓரிரு வார்த்தைகள் பேசுமாறு அன்போடு கேட்டு